ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு. இந்த ஃபைபர் விட்டமின்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக என்னுடைய மெஷர்மெண்ட்டு கப்பில் 2 கப் வரகு சேமியா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் சாஃப்டாக வர அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேணாம். அதோட ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி தோல் பிரிகிற அளவுக்கெல்லாம் வதக்க வேணாம். ஓரளவுக்கு அந்த தக்காளி வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ 2 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம சேர்க்கக்கூடிய சேமியா உதிரியாக வரத்துக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை தண்ணியில் நல்லா கலக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் தண்ணியிலே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்டே தான் இருக்குது. நம்ம சேமியா 2 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, வரகு சேமியா, அதை இதில் சேர்த்துட்டு ரொம்ப வேகமாலாம் அதை பிரட்டி விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே பிரட்டி விட்டுட்டா போதும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிரட்டி விட்டுருங்க. அப்படியே தண்ணியும் சேமியாவுமா இருக்கும்போது ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக 30 செகண்டு தான். இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வற்றிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அப்படியே பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம திறந்து விட்டுட்டு பிரட்டி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மில்லட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.